கணவன் பொய்யாக பயோடேட்டாவில் கூறிய வருமானத்தின் மீது மனைவி ஜீவனாம்சம் கேட்கலாமா? டிவோர்ஸ் வழக்கு கணவன் தான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருமணத்துக்கு முன்பு நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. திருமணமாகி வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவிக்கு தெரியுது, கணவர் அவருடைய சகோதரர் நிறுவனத்துல வேலை தான் பாக்குறாரு, அவர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலன்னு தெரியுது. இப்போ மனைவி பிரிஞ்சு இருக்கிறதுனால மனைவி ஜீவனாம்சம் கேட்கணும்னா, கணவன் ஏற்கனவே திருமணத்திற்கு முன்னாடி அவரோட பயோடேட்டால 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதன் அடிப்படையில 1 லட்சம் ரூபாயின் அடிப்படையில ஜீவனாம்சம் கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கேட்க முடியாது. கணவனும் மனைவியும் ஜீவனாம்சம் கேட்கும் பொழுது அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கண்டிப்பா தாக்கல் செய்யணும். மனைவி கேட்டிருந்தாலும் கணவனும் தாக்கல் செய்யணும். அதுல 3 வருஷத்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதை அடிப்படையாக வச்சுதான் ஜீவனாம்ச தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. சோ கணவர் 1 லட்சம் ரூபாய் பயோடேட்டால சொல்லியிருந்தாரு, அதை வச்சுட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அவர் சம்பாதிக்கிறாரு நினைச்சிட்டு எனக்கு ஜீவனாம்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனைவியால கேட்க முடியாது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய போன்ல என்ன தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸ்க்கு எல்லாம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.